ஸோ ஏலகிரி போட் ஹவுஸ், ஏலகிரி நேச்சுரல் பார்க் எல்லாமே 14 கிலோமீட்டர்ஸ். ட்ரெக்கிங் பாயிண்ட் மங்களம் ட்ரெக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். இதுதாங்க நம்ம ஏலகிரியோட மலை அடிவாரம். வாவ் கைஸ், ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு, மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஹில்ஸ் ஏறணும். 14 கிலோமீட்டர்ஸ், 14 பென்ஸ், கரெக்டாக 14 கிலோமீட்டர்ஸ், 14 பென்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு பெண்லையும் பார்த்தீங்கன்னா கவிஞர்களோட பேர் இருக்கும். நம்ம அதை அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஏலகிரி ஹில்ஸ் பாரம்பரியமிக்க மஞ்சள் பை பயன்படுத்துவீர், பிளாஸ்டிக்ஸ்லாம் போடாதீங்க, அந்த மஞ்சள் பை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. வாவ் கைஸ், செம்மையாக இருக்குது. வந்ததுக்கு ஒர்த்து வருமா? ஒர்த்து. இப்போ பாருங்க, ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸ்லோ டவுன் ஆன் கர்வ்ஸில் ஸ்லோவாக போகலாம். ஸோ நான் மேக்ஸிமம் ஸ்லோவாக தான் போவேன். 40-50க்குள்ளே மெயின்டைன் பண்ணி போகலாம். ஸோ நம்ம போயிட்டு 4-5 மேக்ஸிமம் 5க்கு நம்ம கீழே இறங்கிடலாம், கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும். வாவ் கைஸ், இங்கே பாருங்க, பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். என்ன ஒரு அழகு பாருங்க, மலைகளின் இளவரசி. சூப்பரா இருக்குங்க வியூ. போட் ஹவுஸ் ஏலகிரி. நம்ம போட் ஹவுஸும் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ் மக்களே, இதுக்கு தான் நான் வந்ததே, இவ்வளோ தூரம் வந்ததே இந்த ஒரு அழகை ரசிக்க தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே ஏதாவது ஃபால்ஸ் இருக்கான்னு தெரில. மேலே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பார்க், போட் ஹவுஸ், மங்களம், நிலாவூர்னு ஒரு ஊர் இருக்குது, 19 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே போய் மக்கள்கிட்ட கேட்கலாம். நான் எதுவும் பெருசாக பார்க்கல ஏலகிரியில் என்னென்ன இருக்குன்னு, பட் அங்கே போய் மக்கள்கிட்ட கேட்கலாம். டோன்ட் ஃபீட் ஃபுட் ஐட்டம்ஸ் டு monkeys அண்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க போக்குவரத்து. மலையின் உயரம் பார்த்தீங்கன்னா 14,410.60 மீட்டர்ஸ். ஆல்டிடியூட் ஹைட் பார்த்தீங்கன்னா 1,410.60 மீட்டர்ஸுங்க. அது ஆல்டிடியூட் ஹைட் சி லெவல்லேருந்து. கொண்டை ஊசி வளைவுகள் பார்த்தீங்கன்னா 14 அண்ட் நம்பர் ஆஃப் ஹேர்பின் பென்ஸ் வந்து 14 இருக்குது. ஸோ ஹோல்டே ரெசார்ட்ஸ், இதில் காட்டேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கைஸ், நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே அடிவாரத்துலேருந்து இப்போ தான் வந்து மலை ஏற போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா. வாவ் கைஸ், ஆனால் ரோடெலாம் சூப்பராக இருக்குது. நல்லா 2 சைடு அந்த தடுப்புலாம் போட்டிருக்காங்க, அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாவேந்தரர் வளைவு. ஸோ இது வந்து பாவேந்தரர் வளைவு. ஸோ ஒவ்வொரு வளைவுக்கும் ஒரு போய்ட்டோட பேர் இருக்கும், ஒரு கவிஞரோட பேர் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, குரங்குலாம் நிறைய இருக்குது, உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ ஹில்ஸில் நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்ணுறேன். ஏறி ஏறி வருவாங்க, ஜாக்கிரதையாக போங்க. மேலேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டு போங்க. ஏன்னா ஏறுறது கஷ்டம், இறங்குறதும் கஷ்டம்தான். பெரிய வண்டிலாம் வந்தால் கொஞ்சம் வழி விட்டு போங்க. கர்வ் போர்ஷன் கோ ஸ்லோ, ஹார்ன் கொடுத்து போங்க. டேஞ்சரஸ் கர்வ்ஸ் அஹெட். ஸோ ஒரு வளைவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டோட பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கர்வில் பார்த்தீங்கன்னா பாவேந்தரர் வளைவு இருந்தது. ஸோ செகண்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மலை ஏறதே தெரியல, ஏன்னா 2 பக்கமும் ஃபுல்லாக செடி மரமாக இருக்குது, அதனால் அவ்வளோ தெரியல. சைடில் பார்த்தா தான் தெரியுது. ஆனால் ரொம்ப இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், பார்க்கலாம். ஸோ ஏலகிரி பார்த்தீங்கன்னா த குயின் ஆஃப் ஹில்ஸ், மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஹனி, அப்புறம் இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஸோ நம்ம ஸ்லோவாக போங்க, ஏன்னா திடீர்னு ஸ்பீடாக வருவாங்க. ஸோ நம்ம ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணி 40 to 60 மெயின்டைன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பாரதியார் வளைவு, செகண்ட் ஹேர் பின் இது.
செகண்ட் வளைவு, ஒவ்வொரு வளைவுக்கும் ஒரு பேர், ஒரு கரெக்டாக நேம் கொடுத்துருக்காங்க. மங்களம் வியூ பாயிண்ட். ஸோ அது போய் பார்க்கலாம் முடிஞ்சா. 15 கிலோமீட்டர்ஸ். ராக் ஸ்லைடிங் ஜோன், ப்ரொசீட் வித் காஷன். ராக்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய கிடக்கு. ஸோ பாறையெல்லாம் உருண்டு வரும்னு போட்டிருக்காங்க, ஜாக்கிரதையாக போகணும். டோன்ட் ஃபீட் ஃபுட் ஐட்டம்ஸ். வண்டியை பாருங்க, அப்பா பழங்காலத்து வண்டியாக இருக்கும் போல. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஓ கைஸ், ஸோ சும்மா சும்மா வண்டியை நிப்பாட்டி பார்க்காதீங்க. இங்கேருந்து பார்க்க ஃபுல்லாக தான் தெரியுது. வண்டி ஏறி ஏறி வர்றாங்க, பார்த்து போங்க. ஸோ நம்ம வியூ பாயிண்ட்ல நின்று பார்க்கலாம் மேலே போயிட்டு. இது நம்மளோட தேர்டு கொண்டையூசி வளைவு, அதாவது திருவள்ளுவர் வளைவு. செகண்ட் கியர், தேர்ட் கியர்லேயே வந்து மேக்ஸிமம் ஏறுங்க. ஃபோர்த்து கியர் போட்டு ஏறிடாதீங்க. இந்த வண்டி தேர்ட் கியர்லேயே ஏறலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அடைக்கிற இஷ்யூலாம் இருக்காது. கைஸ் இங்கே பாருங்க, ஓ இவ்வளோ அழகா இருக்கு. எல்லா இடத்துலையுமே டோன்ட் ஃபீட் ஃபுட் ஐட்டம் டு மங்கீஸ் அண்ட் அனிமல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3 கொண்டையூசி வளைவை தாண்டி வந்துட்டோம். நிலாவூர்னு ஒரு ஊர் இருக்கு, அதுவும் என்னன்னு பார்க்கலாம். மங்களம், நிலாவூர், இதெல்லாம் அங்கே உள்ள கிராமங்கள் போல. ஸோ அழகா தடுப்பு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தடுப்பு இருக்கனால ஒரு கொஞ்சம் தைரியமா இருக்குங்க. ஸோ இங்கே ரொம்ப ஹைட்டுக்கு இல்லை. ஓ இங்கே பாருங்க, வியூ பாருங்க, பாருங்க. செம்மையா இருக்கு. ஸோ நம்ம எங்கேயும் நிற்க போகிறதில்ல. நல்ல வியூ பாயிண்ட் இருந்தால் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், மற்றபடி சீக்கிரம் மேலே ஏறிடலாம். ஸோ இதுக்காண்டி தான் வந்ததே. தேர்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து இளங்கோ அடிகள் வளைவு. இளங்கோ அடிகள் வளைவு ஃபோர்த்து, அதான் 4வது வளைவு. மேக்ஸிமம் கர்வில் பார்த்தீங்கன்னா சென்டராக விளையாதீங்க, நல்ல கர்வ் எண்டில் விளையுங்க. ஏன்னா நல்லா அப்போ தான் எதிர்த்தாப்பில் வர்ற வண்டிக்கு இடம் கொடுத்து விளைய முடியும். மேக்ஸிமம் 4th கியருக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்க. கர்வ் விளையும் போது செகண்ட் கியர், தேர்ட் கியர்லேயே போங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ரோட்ஸில் கொஞ்சம் 4th கியர் வரைக்கும் போங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா ஹில்ஸில் வந்து நம்ம இப்படி தான் ரைட் பண்ணோம். ஐஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல கிளைமேட் நல்லா க்ளவுடியாக இருக்குது. மழை வருமானு தெரியல. நிறைய பேர் ஜோடி ஜோடியாக வராங்க. ஸோ ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றிருக்கனால தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்க, ரஷ் பண்ணாதீங்க. ஹில் ரோட் டேஞ்சரஸ், கோ ஹெட் கோ ஸ்லோ. கைஸ் இங்கே பாருங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷனுக்குலாம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் இடித்தா கூட அதை வந்து சுற்றி விட்டு கம்பர் வளைவு. இது வந்து 5th வந்து கம்பர் வளைவு. நல்லா நம்ம 5th ஹேர்பின் பெண்டு தாண்டோம். இது மாதிரி வந்து மொத்தம் 14, 5 தாண்டியாச்சு, இன்னும் 9 இருக்கு. கைஸ் 2 பக்கம் மரங்கள் அப்படியே சூழ்ந்திருக்கு, நல்ல கிளைமேட். ஸோ இதுக்கு தாங்க வந்தோம். ரியலி என்ஜாயிங் த ஹில்ஸ் சைட். ஹில்ஸில் வண்டி ஓட்டும் போது தான் அந்த வண்டியோட அழகே தெரியும் உங்களுக்கு. ஹில்ஸில் வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்கள் இன்ஜினும் நல்லா செட் ஆகும் வண்டிக்கு. ஸோ அதுவும் இது வந்து கபிலர் வளைவு. இது வந்து 6th 6வது வளைவு கபிலர் வளைவு. நல்லா இந்த சேஃப்டி இது கொடுத்துருக்காங்க, அதனால இடிச்சா கூட அந்த இதில் போய் இடிச்சிங்கன்னா அது சுற்றி விட்டுரும். ஸோ அதில் ரொம்ப வண்டிக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது. நல்ல சேஃப்டி பண்ணியிருக்காங்க. பாரம்பரிய மஞ்சப்பை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாப்பீர். மஞ்சப்பை யூஸ் பண்ண சொல்லி அங்கங்கே போட்டு வச்சிருக்காங்க. அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ் இங்கே வந்து வியூ பாருங்க, வா பா சூப்பராக இருக்குங்க. நம்ம அப்படியே நிப்பாட்டி பார்க்கலாமா? கைஸ் இங்கே பாருங்க,
மொத்த சிட்டியே தெரியுது. இங்க பாருங்க guys. வாவ்! நம்ம வந்து இப்போ 6 வளைவை தாண்டி வந்திருக்கோம். இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. அப்படியே மலை சுத்தி மலைகள் அந்த அப்படியே கிளவுட்ஸ் அப்படியே இதா இருக்கு. கீழ ஃபுல்லா அந்த கிராமங்கள், வீடுகள்லாம் பாருங்க எப்படி குட்டி குட்டியா இருக்குன்னு. சூப்பருங்க. சரி நம்ம அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் நம்ம 6 ஹேர்பின் பின்னை சக்ஸஸ்ஃபுல்லி வளைஞ்சு வந்தாச்சு. இது வந்து 7th ஔவையார் வளைவு. 7th வந்து ஔவையாரோட வளைவு. வாவ்! செவன்த் ஹேர்பின் பெண்டை வந்து ஏறிட்டோம். ஸோ நிறைய மக்கள் பைக்கில் ஃபேமிலியோட வர்றாங்க. நல்லா அங்கே பாருங்க ஃபுல்லாக செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள வேலூர், வாணியம்பாடி இவங்களுக்குலாம் ரொம்ப பக்கம். 1 hour 2 hour ட்ராவல்லே வந்துடலாம். நமக்கு சென்னை பரவாயில்ல 4 ஹவர்ஸ்லாம் வந்துடலாம். ஸோ இவ்வளோ நாள் இந்த ஹில்ஸை மிஸ் பண்ணிட்டேன் நான். இவ்வளோ அழகான ஒரு ஹில்ஸ் சென்னைக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி கொல்லி ஹில்ஸ் போனோம். ஸோ அந்த வீடியோ நான் இன்னும் அப்லோடே பண்ணல. நம்ம ஃப்ரெண்டு ஹாதி, அப்புறம் ஹாஜா, இன்னொரு பையன் எல்லாம் சேர்ந்து பைக்கில் போனோம். ஸோ அது வந்து மோட்டோ விளாக் பண்ணல. அப்போ வந்து என்கிட்ட கேமரா, இந்த கேமரா இல்லை. ஸோ மோட்டோ விளாக் செட்டப்பும் இல்லை. அதனால ஜஸ்ட்டு மொபைலில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். கொல்லி ஹில்ஸ் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த 72 ஹேர்பின்ஸ் இல்லாமல் வேற ஒரு ரூட்டில் போனோம். சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 8th ஹேர்பின் பெண்டு, பாரி வளைவு. எல்லாமே பார்த்தீங்கன்னா போயட்ஸ், கவிஞர்களோட பேர். 8வது வளைவு பாரி வளைவு. கிளைமேட் பாருங்க அப்படியே ஃபுல்லா கிளவுடியா, அதே மழை பெய்யற மாதிரி இருக்கு. என்ன ஆக போகுது தெரியல. லைட்டா ட்ரிசில் ஆனா சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். ஹில்ஸ்ல காரும் ஓட்டணும். ஒரு நாள் கார் எடுத்து வரணும். கார் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை எனக்கு ஹில்ஸ்ல. ஸோ இப்போ பைக்கு வந்து ஏற்கனவே ஓட்டிட்டேன். இது வந்து செகண்ட் டைம். கொல்லி ஹில்ஸ்ல கொஞ்ச நேரம் ஓட்டினேன், அதுவுமே ஃபுல்லா ஓட்டல. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹில்ஸ் வந்து பைக்ல சோலோவா, அதுவும் நம்ம பைக்ல ஏறுறது. சூப்பரா இருக்குங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்து வந்து 9th வந்து காரி வளைவு. காரி 9th ஹேர்பின் பெண்டு. ஸோ எல்லாமே கொஞ்சம் நேரவான பெண்டாக தான் இருக்கு. ஸ்லோவாக பார்த்து ஏறுங்க. ஸோ 3rd கியர்லேயே நம்ம வண்டி ஏறுதுங்க. 2nd கியர் போட கூட தேவையில்ல. மங்களம் 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம 9 ஹேர்பின் பென்ஸை தாண்டி மேலே வந்துட்டோம். ஸோ நல்ல இந்த தடுப்பு சுவர் வச்சிருக்கனால கொஞ்சம் நல்ல பயம் இல்லாமல் இருக்கு. ஸோ நிறைய ஹில்ஸில் வந்து தடுப்பு சுவர் இருக்காதா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பானா கீழே போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டேஞ்சரான இதாக இருக்கும். காதுலாம் அடைக்குதுங்க. அப்படியே மேலே போக போக அப்படியே டப்பு டப்புன்னு காது ஓப்பன் ஆகுது ஒவ்வொன்றா. இங்க பாருங்க, இந்த அழகை ரசிக்க தான் இவ்வளவு தூரம். 230 கிலோமீட்டர்ஸ். ஸோ நடுவில் அந்த மங்கீஸ்லாம் கிராஸ் ஆகும். கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்து போங்க, அதை அடிச்சிடாதீங்க வண்டியில். மெதுவாக செல்லவும் கர்வ் போர்ஷன். ஸோ நார்மல் கர்வ்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன கர்வ்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து மேனேஜபிள் தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப கர்வ்ஸ்மே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்க மாதிரி தெரியல.
மேனேஜபிளா தான் இருக்கு. ஸோ வண்டி ஹார்ன் கொடுத்து போங்க. இப்படிதான் கொஞ்சம் அந்த லைனை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க, ஓவர்டேக் பண்ற மாதிரி வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. ஸோ நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு, நமக்கு பிரச்சனை இல்லை. மேலே போய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா கீழே வந்து கூட போட்டுக்கலாம். நமக்கு 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இறங்கிடலாம், இறங்கிட்டு போகும்போது போட்டுக்கலாம். கைஸ், இந்த அழகை பாருங்க. வாவ், பஸ் திரும்ப முடியாமல் நிற்கிறான்னு நினைக்கிறேன். பஸ் என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடெண்ட்டா? ஏதாவது பைக்கில் அடிச்சிட்டாங்களான்னு தெரியல. பஸ் திரும்ப முடியாமல் நிற்கிறான். ஓவர்டேக் பண்ணி போயிடாதீங்க, ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. வாவ், அப்படியே மலைகள்லாம் தெரியுது பாருங்க. ஸோ பஸ் வந்து பஸ் கஷ்டப்பட்டு தான் திருப்புறாங்க. ஸோ நல்ல சின்ன நேரோ பென்ஸாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பஸ்லாம் கஷ்டம் தான். ஸோ இது வந்து 10வது வளைவுன்னு நினைக்கிறேன். ஓரி வளைவு. ஸோ 10th வந்து ஓரி வளைவு. இது வந்து 10th ஹேர்பின் பெண்டு. இவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க. ஸோ ஃபுல்லாக காரை ஃபுல்லாக அங்கங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க, அதான் டிராஃபிக் ஆகுது. ஸோ நல்ல வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் குரங்கு பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. செம வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கைஸ், இங்கே பாருங்கள் குரங்கு, ஆடுலாம் நிறைய. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆடாக இருக்குது. ஸோ நல்ல சண்டேங்கிறதுனால கூட்டமாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆய்வலைவா, இது வந்து 11th ஹேர்பின் பெண்டு. ஆய்வலைவு, ஆய்வலைவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th. ஏகப்பட்ட குரங்கு நிற்குதுங்க, உஷாராக இருந்துக்குங்க, அது பிடிங்கிட்டு போயிடும். அதியமான் வளைவு. இது வந்து 12th ஹேர்பின் பெண்டு. நிறைய பேர் ஹெல்மெட் போடாமையே போகிறாங்க. ஓட்டோனும் போடல, பின்னாடியும் போடல. ரிஸ்க் தான். நிறைய ஃபுல்லாக உள்ளூர்காரங்க போல, அதனால ஹெல்மெட் போடாமையே போகிறாங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இல்லை, ஓரளவுக்கு கிரவுண்டடாக தான் இருக்குது. மலை ஏறுறதே தெரியல. கைஸ், இந்த இது பாருங்க, ஹைவே டிபார்ட்மெண்ட் டேஞ்சரஸ் கர்வ். இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தொலைநோக்கி பார்வை மேம்பாட்டு. சூப்பராக நிறைய பைன் ட்ரீஸாக இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடங்கள் போல் ஃபுல்லாக போர்டு இருக்குது. கைஸ், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. வாவ், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க மரங்கள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. செம சில்லுன்னு இருக்கு, நல்லா அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் இப்போதான் அந்த சில்னஸ் தெரியுது. நல்லா வாசமாக இருக்கு, அந்த ஏதோ ஒரு தைல வாசனை அந்த மாதிரி வருது. இப்போதான் நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது.
Finally, the Royal Enfield Meteor has came to the hills, riding the hills. So one of the bucket listல நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஏலகிரி. நெக்ஸ்ட் நம்ம கொடைக்கானல் மெயினாக வந்து வால்பாறை. வால்பாறை தாங்க எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. மூணார், வால்பாறை, அதுதாங்க. அந்த டீ எஸ்டேட்லாம் சூப்பராக இருக்குங்க, சீனிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு போகணும். பொள்ளாச்சிலாம் செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக சீனிக்காக இருக்கு. நல்ல நிறைய இது என்ன மரம், ஃபுல்லாக நல்லா ஹைட்டாக இருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்குங்க. நிலாவூர்னு ஒரு ஊர் இருக்கு, மங்களம்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அவங்க மங்களம் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது முடிஞ்சா போய் பார்க்கலாம் டைம் இருந்தா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. ஸோ குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்க. இங்கே பக்கத்தில் ஊர் உள்ளவங்க நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேகன் வளைவு. இது 14th 14வது தான் லாஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபைனலி 14th பெண்டையும் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ 14 வளைவு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஏறி முடிச்சாச்சுங்க. வாவ், என் பாருங்க, இஸ் பியூட்டிஃபுல். இதெல்லாம் பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான். கண்டிப்பாக எல்லாரும் வந்து வீக்கெண்ட்ஸில் இங்கே கண்டிப்பாக வரணும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ பார்த்து வாங்க. சண்டேங்க வந்து சாட்டர்டே சண்டே கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்தாச்சுங்க. ஐ லவ் ஏலகிரி. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, ரெசார்ட்ஸு, காட்டேஜஸ். ஸோ வந்தாச்சு நம்ம ஏலகிரிக்கு வந்தாச்சு. இதான் ஏலகிரி டவுன் நினைக்கிறேன். Finally we reached ஏலகிரி.